துரந்தர் படம் மிகப்பெரிய சாதனை படமாக அமைஞ்சிருக்கு. வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டு வருது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 நாட்கள்லேயே 761 கோடி ரூபா வசூல் பண்ணி இந்தியாவிலேயே பாலிவுட் திரையுலகத்திலேயே ரொம்ப குயிக்காக இதுவரையும் வேறு எந்த படமும் பண்ணாத ஒரு சூப்பர் கலெக்ஷன் இந்த படம் பண்ணி கொடுத்துருக்கு. அதை விட முதல் நாளிலே 100 கோடியை தாண்டின படமாகவும் இது அமைஞ்சிருக்கு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள 1000 கோடி கிராஸ் பண்ண படமாகவும் இதுதான் அமைய போகுது. அந்த அளவுக்கு துரந்தர் படம் உலகளவில் மிகப்பெரிய வரவேற்பு. குறிப்பாக ஒவ்வொரு இந்தியர்களும் பார்க்க வேண்டிய படமாக இது அமைஞ்சிருக்கு. அதைத்தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு சூப்பரான ஒரு சமூக வலைதள எக்ஸ் பக்க பதிவு மூலிமா சொல்லியிருந்தார். துரந்தர் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஆதித்யா தம். இந்த மாதிரியான ஒரு படத்தை ஒவ்வொரு இந்தியரும் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய பாராட்டை தெரிவிச்சிருந்தார். படக்குழுவுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தார். ஸோ இந்த வாழ்த்தை பார்த்த உடனே அந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதித்யா தாம் இமீடியட்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார். அந்த ரிப்ளை அவ்வளவு பிரமாதமாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த இயக்குனருடைய வெற்றிக்கு ரகசியமா அப்படிங்கிற கேட்குற அளவில் இருந்தது. ரொம்பவே சூப்பராக அதே எக்ஸ் பக்கத்தில் அவருக்கு ஒரு பதிலை கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ஒரு எங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி. நீங்கள் தான் இன்றைக்கும் சினிமாவுடைய ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கீங்க. உங்களை பார்த்து தான் நாங்கள்லாம் இன்றைக்கி சினிமாவுக்கே வந்தோம். ஸோ இவ்வளவு ஆண்டுகளாக பல டிகேட்ஸாக சினிமா துறையில் நீங்கள் பண்ணாததே கிடையாது. இன்றைக்கும் உங்களுடைய ஸ்டைலும் உங்களுடைய அந்த படங்களும் தான் உலக லெவலில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு படங்களாகவும் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாகவும் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை இவ்வளவு சூப்பராக பாராட்டினது என்னுடைய இதயத்துக்குள்ளே அந்த ஒரு அப்ரிசியேஷன் போய் சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு அன்பினுடைய வெளிப்பாடை ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தார் அந்த இயக்குனர். ஸோ அந்த படம் இன்றைக்கி டிக்கெட் ஹவுஸ்ஃபுல். வேறு எந்த தேட்டர்களுக்குமே ஈவினிங் ஷோக்கு நைட் ஷோக்கும் அந்த படத்துக்கு டிக்கெட்டே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளவு புக்கிங்காக போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ ஒரு கடந்த 2 நாட்களாக தமிழுடைய பதிப்பும் ரிலீஸ் ஆனதுனால ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தமிழ் படமும் போயிட்டுருக்கு. சமல்டேனியஸாக ஹிந்தி படமும் மால்லலாம் ஓடுது. ஸோ இது இந்தியா ஃபுல்லாக 5 லாங்குவேஜில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 5 லாங்குவேஜில் பிரம்மாண்டமான ரிலீஸாக கடந்த 19 வந்தது. ஸோ இந்த படத்தை ஆதித்யா தம் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இதில் ஹீரோவாக ரன்வீர் சிங் நடிச்சிருந்தார். ஸோ ஹீரோயினா சாரா அர்ஜுன் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. தெய்வ திருமகன் படத்தின் மூலிமா குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் படத்தில் சிறு வயது ஐஸ்வர்யா ராய் கேரக்டரில் நடித்து தானும் ஒரு ஹீரோயின் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அது உடனே இவ்வளோ பெரிய பாலிவுட் படத்தில் அவங்க கமிட் ஆகி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு நடிகையாக மாறியிருக்காங்க. ஸோ அதை தவிர மாதவன் நடிச்சிருக்கார் முக்கியமான ரோலில். அப்புறம் அக்ஷய்குமார் நடிச்சிருக்கார் முக்கியமான ரோலில். அப்புறம் ராஜேஷ் கண்ணா நடிச்சிருக்காங்க. இப்படி பல ஆர்டிஸ்ட் பாலிவுட்லேருந்து நடித்து ஒரு முக்கியமான படமாக இந்த துரண்டர் தி ரிவெஞ்ச், அதாவது துரந்தர் 2 அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி போட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் இந்த துரந்தர் படத்தினுடைய முதல் பாகம் ரிலீஸ் ஆச்சு, துரந்தர் அப்படிங்கிற பேரில். அந்த படமே பார்த்திங்கன்னா உலகம் பூரா அவ்வளோ ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு. 1350 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். ஓடிடிலையும் 22 நாடுகளில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் தொடர்ந்து ஒரு 10 நாளுக்கு மேலே அந்த படம் தான் இருந்தது. ஸோ அப்படியெல்லாம் ரசித்த படம். இமீடியட்டாக அதனுடைய 2ஆம் பாகத்தையும் இயக்குனர் சுட சுட கொடுத்தார். எப்போதுமே ஒரு டேஸ்ட் மாறுறதுக்குள்ளே அடுத்ததை கொடுத்துணுங்கிற மாதிரி ரொம்பலாம் காலம் எடுத்துக்கவே இல்லை. ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த போர்ஷனோட இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் 41 நிமிடம்ங்கிற அந்த டியூரேஷனில் இந்த படத்தை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பார்ட்டும் இதோட ஒரு 5-6 நிமிஷம் அதிகமான ஒரு டியூரேஷன் தான். ஸோ அவ்வளவு நேரமாக பெரிய படமாக இருந்தாலும் ரசிக்கக்கூடிய வகையில் ரொம்ப கிரிப்பிங்காக அந்த ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு போனதான் அந்த டைரக்டரோட சக்ஸஸ் ஃபார்முலாவாக நம்ம பார்த்த விஷயம். ஸோ அவ்வளவு சூப்பராக இருக்குது இந்த படம். ஒவ்வொரு இந்தியனும் பார்த்து பெருமைப்பட வேண்டிய படமாக இருக்குது. பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கருத்தாகவும் இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த துரந்தர் தி ரெவெஞ்ச் படத்துக்கான வரவேற்பு கூடிக்கிட்டு தான் இருக்குது. முதல் நாள் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சுன்னு பார்த்தா 4 நாளில் 761 கோடி ரூபா வேர்ல்டு வைடுன்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்களே அறிவிச்சிருக்காங்க. ஸோ 3 நாளில் 500 கோடியை தாண்டின படமாகவும் இது அமைஞ்சுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது நேற்றைய தினம் அந்த படத்தினுடைய 5ஆம் நாள், இன்றைக்கி 6 நாள் ஆச்சு. ஸோ நாளைக்கு புதன்கிழமை கரெக்டாக ஒரு வாரம்
கரெக்டாக வர நாளை மறுநாள் தஸ்டே வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த படம் நிச்சயமாக 1000 கோடியை கிராஸ் பண்ணதான ஒரு அறிவிப்பு இருக்கும். அதனால் ரொம்ப ஷார்ட் டைமில் 1000 கோடி வசூல் பண்ண படமாகவும் இந்த படம் தான் இருக்க போகுது. ஸோ பாலிவுட் மட்டுமல்ல, இந்திய திரையுலகத்தினுடைய பெஞ்ச்மார்க் படமாக இது அமையும். அந்த டேரக்டர் சொன்ன வருஷன்லேருந்து சொன்னோன்னா அதுதான் கரெக்டான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஸோ இனி வரும் காலங்கள்லேயும் துரந்தர் தி ரெவெஞ்ச் படம் தான் ஒரு பெஞ்ச்மார்க் படமாக இருக்கும். அதாவது எப்படி ரொம்ப ஷார்ட் டைமில் 1000 crores கிளப்பு, டே 1ல் 100 crores கிளப்பு, டே 3ல் 500 crores கிளப் அப்படிங்கிற ஒரு ஹேட்ரிக் சாதனையை பண்ண படமாக இது இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து இந்த படத்துக்கான வரவேற்பு இருக்குது. பல நடிகர்கள் பல மாநிலங்களில் இந்த படத்தை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பாராட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அழகாக கொடுத்ததுனால அந்த இயக்குனர் இன்றைக்கி புகழின் உச்சத்தில் இருக்கார். அந்த படத்தில் நடித்த ரன்வீராக இருக்கட்டும், அப்புறம் சாராவாக இருக்கட்டும், அவங்களுக்குமே பெரிய பெரிய பட வாய்ப்புகள்லாம் குமிஞ்சிட்ருக்கு. ஸோ அவங்களுடைய கெரியரே டோட்டலாக மாற்றி காட்டிய படமாக இந்த துரந்தர் படம் அமைஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டுப்பற்று உள்ள படமாக கொடுத்த பெருமையும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நிச்சயமாக இந்த ஆண்டு தேசிய விருது பட்டியலில் துரந்தர் பல விருதுகளை குவிக்கும் அப்படிங்கிறத மட்டும் அடித்து சொல்லலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.